அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். உங்கள் யாவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை இன்றிலிருந்தே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள போகிறோம். இன்றைக்கு, அதற்கு பிறகு நாளைக்கு மறுதினம் நமக்கு கிறிஸ்மஸ். ஞாயிற்றுக்கிழமை இந்த அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும் நிகழ்ச்சி வராது. அதற்கு பதிலாக நம்முடைய அன்பின் ஊழியத்தினுடைய ஞாயிறு ஆராதனை நாங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களுக்காக வழங்குகிறோம். சரி, இந்த 23ஆம் தேதி இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய குடும்பத்தினுடைய அத்தனை தேவைகளையும் சந்தித்து உங்களை கனப்படுத்த போகிறார். விசேஷமாய் கிறிஸ்மஸ் நாட்களில் பண்டிகை தான், ஆனால் பண்டிகையில் கூட ஒரு அபிஷேகம் நமக்கு தேவை. எப்படிப்பட்ட பண்டிகை நாம் கொண்டாட வேண்டும்? வியாதி இல்லாத பண்டிகை, தரித்திரமில்லாத பண்டிகை, அதே நேரத்தில் உலகத்தில் சண்டை இல்லாத பண்டிகை, குடும்ப சண்டை இல்லாத பண்டிகை, பிரிவினை ஆவியோடு கூட இல்லாத பண்டிகை. இப்படிப்பட்ட பண்டிகை தானே உண்மையான பண்டிகை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பண்டிகை கிறிஸ்தவர்களாகவோ இல்லாவிட்டால் ஏதோ பண்டிகை, அதாவது ஏதோ கொஞ்சம் பண்டிகைக்காக கர்த்தரிடத்தில் வருகிற மனிதர்களாக பார்க்கவில்லை. எப்பொழுதுமே உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு என்னுடைய தந்தையோடு கூட அமர்ந்து நாங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷனோட உங்களை பார்ப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் என்னுடைய தந்தை இடத்துல சில கேள்விகளை கேட்க போகிறேன். அந்த கேள்விகள் அபிஷேகம் எப்படிப்பட்ட விதத்துல எல்லாம் இறங்கி வரும், அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனத்தை இன்றைக்கு நான் உங்களுக்காக வைக்க விரும்புகிறேன். அதுதான் பாருங்கள், அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 14, 15, 16வது வசனங்கள்ல அங்கே படிக்கும்போது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார். அதாவது ஆண்கள் பெண்கள் அதிகமான அளவில் கர்த்தர்கிட்ட அதிகமாய் சேர்க்கப்படுகிற நேரம் வர ஆரம்பிக்குது. எப்போ? அதான் பேதுருவின் நாட்களில் பேதுருவை எப்படி பயன்படுத்துகிறார், பேதுருவுக்காக எப்படி ஜனங்க காத்திருந்தாங்க அப்படின்னு அடுத்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, பிணியாளிகளை படுக்கையின் மேல் அப்புறம் கட்டிலின் மேல் கிடத்தி பேதுரு நடந்து போகிற வழியில அவருடைய நிழல் அங்கே ஒரு சிலருக்கு மேல படும்படியா, அட்லீஸ்ட் நிழலாதும் படணும். ஆங்கில வேதம் சொல்லுகிறது, அட்லீஸ்ட் அவங்களுடைய நிழலாதும், பேதுருடைய நிழல் பட்டாலாவது இவர்கள் சுகமடைந்து விடுவார்களே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து தெருவில் அவர்களை வைத்தார்களாம். பேதுரு அந்த வழியில நடந்து போக போறாரு, தெரு ஆயத்தமா இருக்கு. அப்போ பேதுரு நடந்து போகும்போது நிழல் எப்படி வரும்? முதலாவது நிழல் வரணும்னா அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வரணும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல தானே நிழல் வரும். நான் சின்ன வயதுல இந்த கேண்டில் வீட்டில் பற்ற வைக்கும் போது, இப்பெல்லாம் கேண்டில் காலமே மாறி போச்சு. இப்போ ஜென்ரேட்டர் வந்துருச்சு, யூபிஎஸ் வந்துருச்சு, செல்ஃபோனில் டார்ச் வந்துருச்சு. இப்படி ஃபோன் எடுத்து இப்படி ஆன் பண்ணாலே அப்படி ஒரு டார்ச் ஆன் ஆகுது. எல்லார் வீட்லேயும் பாருங்கள், என் டார்ச் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே பிரைட்டாக இருக்கும். எதை வேணாலும் வீட்டில் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு காலத்தில் விளக்கு கொளுத்தி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனால் விளக்கை இப்போ ஒரே தட்டுறீங்க. அப்போ விளக்கு வந்தால் தானே சில நேரத்தில் இந்த சின்ன வயசில் இந்த மெழுகு திரி வைத்து நம்ம விளையாடுவோம். அந்த நிழலை பார்த்து சொல்லுவாங்க, நிழலோட விளையாடாத அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனால் இந்த ஜனங்க பாருங்க, நிழலில் விரும்பி இருக்கிறாங்க. பேதுரு நடந்து போகிற நிழல் அப்படின்னா ஒரு ஊழியக்காரனுடைய நிழல் அபிஷேகம் இருக்குமா? அந்த நிழலை பற்றி, அந்த நிழலுடைய அபிஷேகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு பாருங்க, அங்க இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள், திரளான ஜனங்கள் பாருங்க, பிணியாளிகள் ஜனங்கள், அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் அங்க பாருங்க எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த இடத்துல குணமடைந்தார்கள். இந்த 3 வசனமும் இன்னைக்கு என்னுடைய இருதயத்தை தொடுது. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல நிழல், நம்ம இந்த நிழல்ல குறித்து அதிகமா அபிஷேகத்தை குறித்து கத்துக்க போறோம். எங்களுக்கு சொல்லுங்க இந்த வசனத்தை பத்தி. பைபிள்ல உன்னத பாட்டில் நம்முடைய மந்தைகளை எங்கே கொண்டு மடக்கிறீ அப்படின்னா நிழல்ல. சில நிழல் ஒரு கொழுமையும் செழுமையும் கொடுக்கும். சபைக்குன்னு ஒரு நிழல் இருக்கு. உன்னதமானவருடைய செட்டைகளின் நிழல் இருக்கு. அது சங்கீதம் 91. இன்றைக்கு ஜனங்களுக்கு மகிமையான ஒரு நிழல் அவங்கள மூடணும். முதல்ல நிழல்
ஒரு குளிர்ச்சியை உண்டு பண்ணும். யோனாவுக்கு ஆண்டவர் ஆமணக்கு செடியில ஒரு நிழலை கொடுக்கிறார்ல, அதுவே ஒரு கூலிங் கூல். அப்படி உண்டாக்கி ஒரு ஏசி மாதிரி அவருக்கு உண்டாகிறது. ஆனா திடீர்னு ஒரு புழு வந்து ஒரே ராத்திரியில அத்தனையும் சாப்பிட்டு பிடிச்சிருச்சு அந்த ஆமணக்கு செடி. சூரிய வெளிச்சம் அவன் நெற்றில் அடிக்குது யோனாவுக்கு. யோனானாலே ஒரு புறா. அவனுக்கு ஆண்டவர் மேலேயே கோபம் வருது. சில நேரத்துல இந்த தூங்கிட்டு இருக்கும்போது யாராவது வெளிச்சம் வந்துட்டா லைட்டு போட்டாலே சிலர் கோவம் வந்துடும். ஆனா இந்த யோனாக்கு ஆண்டவருக்கு மேல கோவம் வருது. அப்ப நிழல் வந்து எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா அதே நேரத்துல இந்த நிழல் வந்து ஒரு பாதுகாப்பையும் குறிக்கும். இப்போ இந்த 2-3 நாளா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி அங்க வந்து இந்த வெள்ளப்பெருக்கினாலையும் மழையினாலும் ஐயோ கொடுமை. இப்பதான் சென்னை புயல்ல கஷ்டப்பட்டாங்க ஜனங்க. அதுக்குள்ள இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சோதனை மாதிரி தான் இருக்கு. நம்மளும் காலையில இருந்து நேற்றெல்லாம் சில பாஸ்டர்ஸ், அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ் ஊழியக்காரங்களோடு பேசி நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுக்கிட்டோம். அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஜனங்களுடைய பாதுகாப்பு இந்த நாட்களில் தேவை. இப்போ நம்ம ஜனங்கள், அந்த ஊரில் இருக்க ஜனங்களுக்கு பாதுகாப்புக்காக எல்லாருமே ஜெபிக்கணும். நம்ம கூட இன்னைக்கு செய்ய போகிற ஜெபத்தில் அந்த பட்டணங்களுக்காக ஜெபித்தே ஆகணும். இங்கே இந்த ஊழியக்காரர்களுக்கு மேல இருக்கிற அபிஷேகம் அப்படி பரவும் பொழுது நிழல் பட்டா கூட அற்புதம். இப்போ ஊழியக்காரர்களுடைய நிழலையே கர்த்தர் கனப்படுத்துறார். கர்த்தர் சுகமளிக்கிற வல்லமையை அனுப்பும் பொழுது வஸ்திரம் சுகமாக்கும், வார்த்தை சுகமாக்கும், நிழல் சுகமாக்கும், கரத்தினால சுகம் உண்டாகும், ஜப எண்ணெயினால சுகம் உண்டாகும். ஜனங்களுக்கு விதவிதமான சுகம் தேவை. இந்த அசுத்தாவிகள் தான் கசக்கி பிழிகிறான் ஜனங்களை, பல போராட்டங்களை கொண்டு வர்றான். இந்த மாதிரி போராட்டங்கள் இருந்து விடுதலை வேணும்னா அபிஷேகத்தின் வல்லமை. கிறிஸ்து கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் இருக்குல்ல, அப்ப இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல கர்த்தர்னா யாரு? இயேசுதான். சர்வ வல்லமுள்ள தேவன் யெகோவா. ஆனா அந்த கர்த்தரிடத்தில் புதிய ஏற்பாடு வந்த உடனேயே கர்த்தரிடத்தில் சொன்னாலே இயேசுதான். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களை அந்த நாமம் மன்னித்து விடுதலையாகும். இன்னைக்கு கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாங்கள் ஒரு பக்கம் வாழ்த்துறோம், ஒரு பக்கம் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினால அற்புதங்கள் நடக்கும். அன்னைக்கு மரியாளும் யோசேப்பும் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. சத்திரத்துல இடம் இல்லையே, இடம் இல்லாம மாட்டு தொழுவத்துல தானே அவங்களுக்கு ஒரு நிழல். அவருக்கு தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்றோம். பைபிள சொல்லி இருக்கு இல்லையா? There was no room to place his head, to lie his head. ஆனா முழங்கால் படிகிறதுக்கு ஏசப்பாவுக்கு அநேக இடத்துல இடம் இருந்துச்சு. நம்முடைய ஜபத்தினால ஜனங்களுக்கு ஒரு அபிஷேக வல்லமையினால சுகம் உண்டாகும். எந்த பிணியாளிகளும் இயேசுவின் நாமத்தினால சுகம் அடைவாங்க. அசுத்தாவிகள் இன்னைக்கு இயேசுங்கிற நாமத்துல தானே ஓடுது. யெகோவாங்கிற நாமத்துல கூட ஓடாதும்பாங்க. ஏன்னா சில யெகோவா சாட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அதுல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்து ஜபத்துக்கு வரும்போது அந்த அசுத்தாவிகள் ஓடுதுல்ல, அப்போ அவங்களுக்கே கேட்பாங்க, ஐயா நாங்களும் ஜெபம் பண்ணி பார்க்கிறோம் யெகோவாவின் நாமத்துல. யெகோவா சர்வ வல்லமுள்ள தேவன் தான். அவர் விட்டு வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் வரும், அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி, பிசாசு எல்லாம் போய் நரக அக்கினியில விழணும் இல்லையா? அது முடிய பிசாசுகள் இருக்கும். இந்த பிசாசுகள் இருக்கிறதுனால தான்
ஒரு நம்ம ஆண்டவருடைய அருமையே தெரியும். தெரியுது. வெயில் இருந்தா தானே நிழலுடைய அருமை தெரியும். கரெக்ட். பிணியாளிகள் வியாதி வருத்தம் இருந்தா தானே மருந்தினுடைய அருமை தெரியுது. அப்போ இயேசு சொன்னார்ல, வியாதி உள்ளவனுக்கு வைத்தியம் தேவை, அதே மாதிரி வியாதி உள்ளவர்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமை தேவை. வைத்தியம் எப்படி தேவையோ அது மாதிரி பரிசுத்தாவின் அபிஷேகம், விடுதலை தேவை, சுகம் தேவை. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்போ மருத்துவமனையில இருந்தா கூட அபிஷேகத்துல எப்படி வேணாலும் நிரம்பலாம். அவ்வளவுதான். திடீர்னு ஒரு வேளை அபிஷேகம் பெற்றவங்களுக்கு வியாதியோ பலவீனமோ வரும்போது சில நேரத்துல அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சுருண்டு படுத்துக்கிறாங்க. அபிஷேகம் போயிருதுன்னு நினைச்சுக்கிறாங்க, வல்லமை போயிருதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுமா, நீங்க படுத்திருக்கும் போதே அதே மெத்தையில அபிஷேகம் உங்களோட இருக்கு. அங்கேயே நீங்க அபிஷேகத்துல நிரம்பலாம். அப்படியே ஆவியில நிரம்பும் போது படுத்துக்கிட்டே இருந்தாலும் எரேமியாவே அசைச்சிரும். நீங்க சொல்லுவீங்க, ஆமா எரேமியாவை ஜபிக்க கூடாதுன்னு போட்டி வச்சுட்டாங்க, சங்கிலி போட்டு வச்சுட்டாங்க, ஆனா எரேமியாவோட எலும்புக்குள்ளெல்லாம் அக்னி போச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. அது மாதிரி 20:9 அவ்வளவுதான். பிரஸ்தாபம் பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னாலும் அவருடைய அபிஷேகம் அப்படி புறப்பட்டுச்சு. இன்னைக்கு இந்த அபிஷேகத்தினால சரி இவங்களெல்லாம் வீதிகளிலும் கட்டிலையும் படுக்கையிலையும் கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ அபிஷேகம், அதாவது கடல் கடந்து போற சக்தி உண்டு. எரேமியா 23:23 பிரகாரம் சமீபத்திற்கும் தேவன், தூரத்திற்கும் தேவன். வீதிகளில் போய் நம்ம நடந்தா வல்லமை புறப்படும் தான். ஆனா ஜனங்க வந்தாலும் அற்புதம். இந்த வார்த்தை எங்கெல்லாம் போகுதோ, எங்கெல்லாம் ஜனங்க பார்க்குறாங்களோ அவங்க மேல ஒரு ஷேடோ, ஒரு மகிமையின் ஷேடோ வந்து நிற்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய கரத்தின் ஷேடோ வரும், சிலுவையின் நிழல் வரும், வேதத்தின் வார்த்தையிலிருந்து ஒரு மகிமையின் கூலிங் உங்களுக்கு உண்டாகும். அவருடைய சட்டைகள் உங்கள் மேல் விரிக்கப்படும். ஆகவே தான் ரூத்தை பார்த்து போவா சொன்னாரே, இஸ்ரவேலின் சட்டை தேவனுடைய சட்டைகளுக்கு கீழ் வந்தவளே. ஆண்டவருடைய நிழல், இந்த வார்த்தை நீங்க கேட்குறீங்கல்ல, இப்ப நம்ம எல்லாரும் சொல்லலாம் அபிஷேகத்தின் சட்டைகள், அபிஷேகத்தின் நிழல், அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. அப்ப இப்ப செய்ய போற ஜபத்துல நீங்க வீதியில இருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, படுக்கையில இருந்தாலும் சரி. இப்போ இந்த மழை டைம்ல ஜனங்க வீதிக்கு வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு இடம் இல்லை, வீடு இல்லை, கஷ்டப்பட்டாங்க. சிலர் சொல்றாங்க தண்ணி வத்திருச்சு, சிலர் சொல்றாங்க தண்ணி எப்படி இருக்குன்னு. நம்ம ஆண்டவர் நம்பி ஜெபிச்சு, ஏன்னா ஃபோன் மூலமா பார்க்குறாங்க. எங்க இருந்தாலும் கர்த்தருடைய மகிமையின் கரம் உங்க மேல் நீட்டப்படும். அப்போ வேதனையில் இருக்கிற அந்த மக்களுடைய வேதனை எங்க வேதனை மாதிரி நாங்க நினைக்கிறோம். பிசாசு அன்னைக்கு அசுத்த ஆவிகள் கசக்கி போட்டிருக்கான்ல, இப்போ கர்த்தர் கசக்கப்பட்ட உங்களுக்கு அபிஷேகத்தினால ஆறுதல் கொடுப்பார், அபிஷேகத்தினால வல்லமையை கொடுப்பார். நீங்களே மகிமையின் சக்தியா மாற போறீங்க. ஜெபி மகனே. ஸ்தோத்திர ஆண்டவரே, இப்பொழுதே நம்முடைய அதிகாரத்தை எடுத்து நாங்கள் என் ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். முதலாவதாக திருநெல்வேலி, தூத்துக்குடி அந்த பகுதியில் சுற்றி இருக்கிற, கன்னியாகுமரி அந்த பகுதியில் சுற்றி இருக்கிற என் ஜனங்களுடைய ஆண்டவரே பெரிய பெரிய பாதிப்புகள் வந்திருக்கிறதே, அதற்காக நாங்கள் இப்பொழுது அவர்களை நாங்கள் ஜெபத்துல தாங்குகிறோம். ஆண்டவரே, எங்களால் இங்கிருந்து ஜெபத்துல தான் தாங்க முடியும். நாங்களும் ஒரு சில உதவிகளையோ ஆண்டவரே ஊழியக்காரர்களிடத்தில் அழைத்தோ நாங்கள் பேசினாலும் இப்பொழுது இதை காட்டிலும் மேலான உதவி நாங்கள் அவர்களுக்காக ஜெபிப்பது. இப்பொழுதே நாங்கள் ஆண்டவரே அவர்களுக்காக மனம் பதறி ஜெபிக்கிறோம். என் ஜனங்களுடைய ஒவ்வொருடைய வீடுகளுக்குள்ளாக, வீடுகளை இழந்தவர்களுக்குள்ளாக, பொருள்களை இழந்தவர்களுக்குள்ளாக இப்பொழுதே ஒரு ஆறுதலை அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வீட்டை தொடுங்க ஆண்டவரே. அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும், அவங்களுடைய துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் அழுகையோடு பாடுகளோடு வெம்பி கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, சில நேரத்துல வெளியே காட்ட மாட்டாங்க, ஆனா ஜனங்களுடைய இருதயம் வியாகுலத்தோடு வெம்பி கொண்டிருக்கிறது. ஏதோ நகரத்துடைய வீதியில வந்தது போல சிலர் இருக்கிறாங்க. இப்பொழுது கூட நாங்கள் படித்த வசனத்தின்படி அபிஷேகம் பெற்று அபிஷேகத்திற்காக, நிழலுக்காக அன்னைக்கு வீதியில வந்தாங்க. இன்னைக்கு என் ஜனங்கள் ஒருவேளை ஆகாரத்திற்காகவோ இல்லாவிட்டால்
உதவிக்காகவோ வீதியை தேடி வருகிற நேரமும் வருகிறதே. பா இப்பொழுதே என் ஜனங்களுக்காக நீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் அப்படி ஆண்டவரே வீதியில விட்டது போல, நடு தெருவில் விட்டது போல யாரெல்லாம் தவிக்கிறாங்களோ, அந்த தவித்த உள்ளத்துக்கெல்லாம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே நாங்கள், இந்த பண்டிகை நாட்களிலே நாங்கள் அவர்களுக்கு ஒரு பண்டிகை உருவாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். போதும் என் ஜனங்கள் படுகிற பாடு, போதும் எங்களுடைய குடும்பத்தின் மக்கள், கர்த்தரை தேடுகிற மக்கள், இயேசுவை நாடுகிற மக்கள் படுகிற பாடுகள் போதும். எங்கள் இந்திய தேசத்துல தமிழ்நாட்டுக்குள்ள வருகிற பாடுகள் போதும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் வரும் பொழுது, ஆறுகள் நிறையும் போது ஆண்டவரே, சீதோஷ்ண நிலைகள் மாறும் போது என் ஜனங்களுக்கு நீர்தானே ஆண்டவரே மாறாத தெய்வமா இருக்கிறீரே. இப்பொழுதே நீர் அப்படி மீட்டுக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற என் ஜனங்களுக்குள்ளாக ஆண்டவரே, புருஷர்களாயிருந்தாலும் சரி, ஸ்திரீகளாயிருந்தாலும் சரி, எல்லாருக்குள்ளாக திரளான மனம் திரும்புகிற ஆவி புறப்பட்டு வரட்டும். சுகமளிக்கிற, சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஆவி புறப்பட்டு வரட்டும். இந்த இடத்திலிருந்து நேரடியாக நாங்கள் வல்லமை அனுப்புகிறோம். விடுதலை உருவாக்கும் என் ஜனங்களை தொடுங்கப்பா. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்பொழுதே எங்களுடைய ஜெபத்தின் நிழல் எல்லாருடைய வீட்டிற்குள் வரட்டும். ஜெபத்தின் சத்தத்தினுடைய நிழல் எல்லாருடைய வீடுகளுக்குள்ளாக வரட்டும். டிவி நிகழ்ச்சி வழியாக பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இதே நிகழ்ச்சியை ஆண்டவரே இணையதளத்துல, யூடியூப்ல, மற்ற இணையதளத்துல பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய வீடுகளுக்குள்ளாக இன்றைக்கே சாபங்கள் அபிஷேகத்தினாலே எடுக்கப்படட்டும். ஜனங்களை நீர் விடுதலையாக்கும். இந்த நல்ல நாளை எங்களுக்கு தந்தபடினாலே உமக்கு நன்றி. கிறிஸ்துமஸ்க்காக என் ஜனங்கள் ஆயத்தமாக ஆகிறார்கள். தொடர்ந்து நீர் அவர்களோடு கூட இயங்கி இடைபடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாங்கள் கிறிஸ்துமஸ் நாள்ல உங்களை சந்தித்து வாழ்த்துக்களோடு வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும், அபிஷேகம் கற்றுக் கொடுக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பவர் ஆஃப் காட் டிவி. Redefining power, reaching millions.